துரியோராஜன் அன்று அன்னுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய திருச்சோதனை விட்டு 60ஆம் படி மேல் நின்று தொழில் உரைந்தானே அன்றவருக்கு ஐவர்களும் 5 சபதம் வைத்தார்கள். நானும் சபதம் வைத்திருக்கிறேன். இந்த சபதத்தை முடிக்காமல் நாங்க எப்படி அத்தினாபுரத்துல கால் வைக்க முடியும்? நான் சத்தியம் தவறாத சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டு கோடு தாண்டாத குருகுலத்தில் வாக்கப்பட்டு நான் நேராக அந்த சபதத்தை முடிக்காமல் நான் அந்த பொட்டலம் சென்றேனால் இந்த உலகத்தோர் மக்கள் பார்த்து நகைப்பார்கள் இல்லையா? துரியோதை கண்டு கொள்வார். என்னை கண்டு கொண்டவுடனே என்ன தங்கா இந்த அத்திமாவதி பட்டணம் போவதற்கு என்ற ரகுபதையால் உருவத்தோடு சென்றிருந்தால் உனக்கு பாவம். பாஞ்சாலி உருவத்தோடு சென்றால் அது பாவம். ஆனால் நீ எடுக்கிற போதோ குரத்தி வேடம். சரி, இந்த குரத்தி வேடத்தோடு நீ அத்திமாவதி பட்டணம் சென்றாயானால் துரியோதனை பார்க்க முடியாது. பார்த்தாலும் நீ பாஞ்சாலி என்று கண்டு கொள்ள முடியாது. அதற்கு நான் துணை இருக்கிறேன். அண்ணா, அப்படி பாஞ்சாலி என்று உன்னை கண்டுபிடிக்க மாட்டான். நீ அத்தினாபுரி போக வேண்டும். அண்ணா, இந்த குரத்தி வேடத்தோடு போனன்னு சொல்றீங்க அண்ணா. அண்ணா கோவிந்தா, நான் ஆதி குரத்தி இல்லை. இப்போது பாதியில வந்த குரத்தி நான் முன்ன பின்ன எங்கேயாவது குறி சொல்லி இருக்கிறேனா? தங்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு குரத்தியா வந்ததுக்கு நீ கேவலப்பா நினைக்கிறாயே. நான் ஒரு ஆணா பிறந்து நான் பெண்ணா உருவ மாறி ஒரு ஆணா பிறந்தவன் பத்மாசுரனுக்காகவே பரமக்கடவுள் வரத்தை கொடுத்து விட்டு வரத்தை காப்பாற்றாமல் போய்விட்ட உடனே தான் யார் கையில் தலைமையில் கை வைக்கிறார்களோ அன்னவர் தலைமையில் கை வைக்க வேண்டும் என்று வரத்தை கொடுத்தார் பரமக்கடவுள். கொடுத்த உடனே அந்த வரம் பலிக்குதோ பலிக்கவில்லையோ என்று சொல்லி ஈசன் தலைமையில வைக்கிறதுக்கு வந்தான். எங்கே ஓடினாலும் ஓடி ஒளிந்து கொண்டார். ஐவரங்காயில பார்த்தா அவனை வெள்ளாட உருவெடுத்து அங்க போய் சாப்பிட்டான். இதை இந்த பரமக்கடவுளை காப்பாற்ற முடியாது அப்படி என்று சொல்லி நான் பெண்ணாக உருவெடுத்தேனே. ஒரு கடவுளாக பிறந்து நான் ஒரு ஆணா இருந்து பெண்ணாக உருவெடுத்து அன்னவர் பரமக்கடவுளை இருந்து வேலை சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவே அது வெக்கம் இல்லையா? இது குருத்தியாக எதற்காக? விருத்த குந்தல் முடிக்க வேண்டும். பத்தனி பாஞ்சாலி விருத்த குந்தல் முடிக்க வேண்டும். 5 ராஜாக்கள் கைது சபதம் வைத்திருக்கிற சபதத்தை முடிக்க வேண்டும். தர்மனுக்கு பட்டாபிஷேகம் கட்ட வேண்டும். நான் கட்டியிருக்கின்றேன், கங்கணை கட்டியிருக்கின்றேன். இந்த பக்தர்கள் நான் பாரதம் போல் முடிக்க வேண்டும் கங்கணை கட்டியிருக்கின்றேனே. அதையே காப்பாற்ற வேண்டும். நான் சத்தியம் செய்து ஒழித்திருக்கேன். இந்த சத்தியத்தை காப்பாற்றாமல் விட்டு விட்டு ஏற்றுக்கொள்வார்களா? அதனால நீ நேராக அத்திமாவதி பட்டணம் போக வேண்டும் என்றால் நான் எப்படி குறி சொல்வேன்? எப்படி என்ன நான் முன்ன பின்ன குறி உரித்தது தங்கா, நீ அத்திமாவதி பட்டணம் இந்த உருவத்தோடு போனால் ஒரு பெண்மணியாக போனால் பெண்மணியாக சென்றால் தனியா போக முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? எளிய கணவன் சகாதேவன் இருக்கிறானே, இந்த சகாதேவனை ஒரு குழந்தையாக செய்து மடியில வச்சுன்னு போ, தைரியம் வந்துடும். அப்படியா? சரி அண்ணா, அப்படி சகாதேவனை எதற்காக கை குழந்தையாக மடியில் வைத்து செல்ல வேண்டும்? உனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஒரு ஆணவன் இருக்கிறானே, ஆண் பிள்ளை இருக்கிறது, அப்படி ஒரு தைரியம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த அஸ்தாபுரியில குழந்தை எடுத்து சென்றதை உண்டானால் அவன் கோமா இருக்கிறவங்களும் குழந்தைய பாத்தியா குழந்தை தூக்கின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா மனமேதங்கி கேட்டது கொடுப்பாங்க பால். அண்ணா, ஒரு கணவராகப்பட்டவர் ஒரு குழந்தையாக உருவத்தை கையில வச்சிருக்க, அப்படி வச்சிருக்கின்ற போது என் கணவருக்கு நான் எப்படி பால் கொடுப்பேன்? ஒரு குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தை அழும்,
அழும்போது ஒரு கணவனை பார்த்து நான் எப்படி பால் கொடுப்பேன்? பால் கொடுப்பா. குழந்தையா இருக்கிறதே, இந்த குழந்தைய கணவன் குழந்தையா இருக்கிறதே, அதை பார்த்து பக்தா பால் உண்ணவா? பக்தா என்றாலும் கணவனையும் குறிக்கும், பக்தா என்றால் குழந்தையும் குறிக்கும். அதனால பக்தா பால் உண்ணவா அப்படின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்க, குழந்தை வந்து சாப்பிட்டுக்கும். அப்படியா? அடுத்தது இன்னொன்னு இருக்கிறதே, இந்த குறி சொல்லணும். அப்படி குறி சொல்லணும்னா எப்படி என்ன மனிதனை தோன்றும், இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்க போகிறது, இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் தெரியணும்னா அண்ணா அதுக்கு முன்னாடி என்ன இந்த உருவத்தோட வர சொன்னேன். ஆமா. நாளைக்கு என் கணவர்களுக்கும் எனக்கும் ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டா அடி போடி குறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடி போடி குறைச்சி என்ன, ஆனா போட குறைவான்னு சொல்லிடுறேன். நானால கூட வேடம் போட்டு இருக்கேன், அவங்க வேஷமே போடலைன்னா வருவாங்க. அந்த வேடத்தை உருவகம் செய்வதும் நான் இருக்கிறேன் இல்லையா? எல்லாவற்றையும் முடிப்பதற்கும் ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் வாழ்வதற்கும் சாவதற்கும் எல்லாத்துக்கும் ஒருத்தர் நான் இருக்கிறேன் இல்லையா? எல்லா வேலையும் முடிப்பேன். அதனால தங்கா அந்த குறி உரைக்க வேண்டும். குறி உரைக்க வேண்டும் என்றால் உனக்கு குறி மனதிலே தோன்ற வேண்டும். அப்படி தோன்றினாயானால் நாளை என்ன நடக்கும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றால் என் கையில் இருக்க புல்லாங்குழல் இருக்கிறது இல்லையா, இதை கொண்டு போய் இது மந்திரை கோலாய் நினைத்து என்னை நினைத்து கோலை அந்த கையில வைத்தாயானால் பெருந்துருவாள் அவருடைய ஓரகத்திவார்கள் அத்தனை பேரும் கையில வந்தேன்னு வச்சுக்க, நாளை என்ன நடக்கிறது, என்ன நன்மை நடந்து கொண்டிருக்குது எல்லாவற்றையும் முக்காலமும் இந்த மந்திர கோலமாகப்பட்டது அறியும் அண்ணா. சரி, அப்படி ஞானத்தால் நான் அறியும் போது எனக்கு ஞாபகம் வந்தால் நீ வந்திருக்கிறன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நான் வரணும். ஏன்னா எனக்கு துரியோதன அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் ஒரு மருமகன். நான் நேரா வந்து அங்க வந்து நான் அத்திவாபுரி பட்டணம் வந்தேன். இந்த உலகத்தோட மக்கள் எல்லாம் இந்த ஓரவஞ்சனக்கார கண்ணை பாத்தியா, துரியோதனுக்கு பகைவனா இருக்கிறான், ஐவராஜாக்க சகாயனா இருக்கிறானே அப்படி என்று எல்லோரும் என்ன ஏச மாட்டாங்க. அதனால நான் வர்றது தெரியணும், நீ யாரும் வர்றது வரணும், ஆனா வர்றது நான் தெரியக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாது, உனக்கு மட்டும் தெரியணும். அண்ணா நீ எப்படின்னா வருவ? அப்படியா? அந்த பொன் வந்த ஒரு இந்த பூவாகானோ ஒரு வேண்டோ அந்த பொன்வண்டா இந்த பூவாகானோ ஒரு வேண்டோ பொன்வண்டாக உருவெடுத்து இந்த கண்ணனான பொடியிலே வந்து விட்டேனாரா பூனை கர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 
அமர்ந்து விட்டா கடகரன்னு சொல்லணும். அப்பவே உட்கார்றேன் நானே. அப்படியா? எப்பயுமே யாருமே மனது மட்டும் சுத்தமா இருந்தால் மட்டும் போதும். உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் வை, நல்லா வாழ்ந்துடணும். ஏன்னா உடம்புல அழுக்க எத்தனையோ இருக்கலாம். உடல் அழுக்கு எப்படி கழுவுனா போயிடும். மனதில் இருக்கக்கூடிய அழுக்க விளக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். நானே இந்த வேஷம் ஆடுறேன்னா கிட்டத்தட்ட 35-40 வருஷமா ஆடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 மேடைக்கு மேல ஆடி இருப்பேன். இதே இடத்துல கூட வந்து ஆடி இருப்பேன். ஒரு 10 வருஷம் முன்னே வந்து ஆடி இருப்பேன். நான் ஒரு மாவட்ட கவுன்சிலர். நான் வந்து ஆடுறேன்னா இந்த கலை என்னை விட்டு போகக்கூடாது, இந்த கடவுள் இந்த வேடம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு மாவட்ட கவுன்சிலர் இப்போ இருந்து வந்து ஆடி நிற்கிறேன். அதனால தங்கா, இப்போ நீ என் பொன்வெண்டா உருவிடத்தினால் வந்தேனானால் இந்த கூட கலகன்னு சொல்றோம். உனக்கு நினைத்ததை நினைத்தபடியே வரும். அப்படியா? ஆமா அண்ணா, பொன்வெண்டா உருவெடுத்து வந்தால் இந்த கூட சொல்லறோம். கூட சொன்ன உடனே உங்க அண்ணா வந்திருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கோ. ஆமா அப்படின்றீங்களா? அண்ணா தங்கா, உன்னுடைய வார்த்தை பிரகாரம் கூடையாகப்பட்டது சொல்லுகிறது. ஆமா, நீ வார்த்தையே சொல்லும்போது அதுதான் சொல்லுவாங்க. இந்த கண்ணனை ஒரு நாள் வரையிருந்தோம் இந்த நாரதன் கேட்கிறான், தாத்தா உனக்கு எத்தனையோ பெண்கள் இருக்கிறது. 16,108 மனைவி எனக்கு.
எத்தனை மனைவி? 16,108 மனைவி. அந்த 16,108 மனைவி இருக்கிறதே, எனக்கு ஒரு பெண்ணு மட்டும் கொடுன்னு கேட்டான். அப்பதான் சொன்னேன், இந்த மனப்பந்தல் 1000 மனப்பந்தல் இருக்கிறது. இந்த மனப்பந்தலில் எந்த பெண் பக்கத்தில் ஆடவர் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடான்னு சொன்னேன். நாரதனை சொன்னேன். அப்படி உட்கார்ந்து போய் பார்த்தா தேடினா ஒரு இடத்துல கூட நான் இல்லாத இடத்துல இருக்கிறல. ஆனா அதனாலதான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், எள்ளிலும் இருப்பேன், எண்ணெயிலும் இருப்பேன், ஆணிலும் இருப்பேன், பெண்ணிலும் இருக்கக்கூடிய கடவுள். இன்னொன்னு உருவத்தோடு இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய கடவுள். அடுத்தது யார் வீட்டுக்கும் கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் போய் அவங்க இடத்துல வரத்து கொடுக்கக்கூடிய கடவுள். இந்த யார் அடித்தாலும் திருப்பி அடிக்கக்கூடாத கடவுள், யார் திட்டினாலும் கோபம் வராதக்கூடிய கடவுள். நான் பேர் கட்ட கடவுள். ஆனா உனக்கு வரமளிக்கிற நீ நேராக சென்று மேலும் மேலும் வெற்றிகள் பெற்று நீடோழியாக வாழணுமா? உன்னுடைய ஆசீர்வாதம் என்றும் எனக்கு சென்று வரட்டுமா? எங்க பையனே தான். இப்போது எங்க செல்ல வேண்டும்? எப்படி வந்திருக்கிறேன்?